கடந்த வாரம் குக் வித் கோமாளிலிருந்து நான் வெளியேறிட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாங்க மணிமேகலை. அதுக்கு காரணம் அந்த நிகழ்ச்சியில் போட்டியாளராக வந்த ஒரு தொகுப்பாளர் தான் என்னை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி எதுக்குமே இல்லை, நல்லா கண்டினியூ பண்ண முடியாது. அதனால தான் நான் பாதியிலே வந்துட்டேன். எனக்கு தன்மானம் ரொம்ப முக்கியம், சுயமரியாதை அதை விட ரொம்ப முக்கியம். அதை கெடுத்துட்டு என்னால் ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. மணிமேகலை பிரியங்காவோட பெயரை குறிப்பிடலை அப்படின்னாலும் அவங்கள பற்றி தான் மணிமேகலை போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து பிரியங்காவை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பிரியங்கா தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு விளக்கமுமே கொடுக்கல. இப்போ பிரியங்கா வெளிநாடு போயிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் குக் வித் கோமாளி பிரபலங்கள் நிறைய பேர் பிரியங்காக்கு ஆதரவாக தான் இப்போ குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட விஜய் டிவி பிரபலங்கள் ஒரு சிலரும் பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரசிகர்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனை இணையத்தில் தொடங்கியதுலேருந்து இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை எல்லாமே அமைதியாயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஹேமா கமிட்டி அப்படிங்கிற பிரச்சனை, ஜெயம் ரவியோட விவாகரத்து அந்த பிரச்சனை, இதெல்லாம் இப்போ அதிகமாக பேசப்படுறதில்ல. பிரியங்காக்கு ஆதரவாக குரேஷி, சுனிதா, ஷகிலா, டிஜே பிளாக், சூப்பர் சிங்கர் பூஜா, பாவனி ரெட்டி, அமீர், அந்த மாதிரி இந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுது. இவங்க எல்லாம் வீடியோ போட்டு பிரியங்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் விஜய் டிவி தரப்புல இருந்து மணிமேகலை மற்றும் பிரியங்கா பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல, எந்த ஒரு வீடியோவுமே போடல. ஆனா மணிமேகலை வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில 8வது சீசன்ல போட்டியாளராக கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வெளியாயிருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மணிமேகலோட பெயரும் இப்போ பட்டியலில் இருக்குது, அதாவது கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. மணிமேகலை விஜய் டிவியில் பல வருஷங்களாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, அதனால இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ பிக் பாஸ்லேருந்து மணிமேகலையுமே கூப்பிட்டுருக்காங்க, அதாவது கலந்துக்க சொல்லி ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. இதுக்கு மணிமேகலை என்ன செய்ய போகிறாங்க, இந்த ஒரு தகவல் உண்மையா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிக் பாஸ்க்கு மணிமேகலை போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி எங்கேயோ போயிடும், கூப்பிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.